வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா 1000 ரூபா வாங்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது அடுத்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் 2025 3000 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா பெறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலும் பார்த்தீங்கன்னா வெளிவந்துகிட்டு இருக்குது. யாருக்கு இந்த 3000ங்கிறது அந்த மாதம் கிடைக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயிலும் புதுசாக அப்ளை பண்ணக்கூடியவங்க என்னென்ன முறையில் அப்ளை பண்ணணும், ஆல்ரெடி நிராகரிக்கப்பட்டவர்கள் விடுபட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய விண்ணப்பம் சம்பந்தமாகவும் இந்த திட்ட விரிவாக்கம் சம்பந்தமாகவும் ஒரு சில அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்க. நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த வருடம் 2025 புதிய பயனாளர்களை எத்தனை பேர் சேர்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதிய விண்ணப்பம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக இந்த மே மாதம் முதல் வாரம் 2வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. 2025 புதிய ரேஷன் அட்டை பெற்று புதுசாக யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவலையும் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ஆல்ரெடி பணம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இடையில பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிருக்கும். ஏதோ ஒரு காரணங்களால் அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிருக்கலாம், விடுபட்டுருக்கலாம். அவங்க வட்டாட்சியர் அலுவலகத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களாம் அப்ளை பண்ணணும். புதுசாக அப்ளை பண்ணக்கூடிய இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய தகவலையும் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இப்போ பொதுமக்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் முகாம் போடுறதுக்கு நிறையாவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க. அந்த முகாமில் புதிய விண்ணப்பதாரர்களாக இருக்கட்டும், நிராகரிக்கப்பட்டவர்கள் விடுபட்டவர்கள் அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக முகாம் அமைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இதுக்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இதுக்கான முழுமையான தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்துவாங்க. வருடத்தில் தொகை உயர்வு சம்பந்தமாக நிறைய விதமான கேள்விகள் பார்த்தீங்கன்னா இப்போ பொதுமக்களுக்கு இடையே இருந்துகிட்டு இருக்குது. அதில் மெயினாக இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வருடத்தில் 2500 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் பெற முடியும். இந்த 2500 ரூபாங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். இந்த வீட்டில் யாராவது ஊனமுற்ற குழந்தைகள் அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாங்கிறது உதவித்தொகையாக வந்துகிட்டு இருக்கும். முன்னாடி அவங்க இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருந்துச்சு. அவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த வருடத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையானது அந்த குடும்பங்களுக்கு கிடைக்கும். 1500 பார்த்தீங்கன்னா அந்த உதவித்தொகையாக இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்கு கிடைச்சிக்கிட்டு வருதுன்னா இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை சேர்த்து அவங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ 3000 ரூபாய் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இல்லை யாராவது பெண் குழந்தைகள் படிக்க போகிறாங்க, ஆண் குழந்தைகள் படிக்க போகிறாங்க அப்படிங்கிற வகையில் அவங்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் மூலியமாகவும் புதுமை பெண் திட்டம் மூலியமாக பார்த்தீங்கன்னா 2000 ரூபா கிடைச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை சேர்த்து 3000 ரூபா வரையும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. மெயினாக பார்க்க போனோம்னா எப்போ விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிக எதிர்பார்ப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் முதல் வாரம் 2வது வாரத்தில் விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அதை தொடர்ந்து ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே இந்த அனைத்து விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் முடிச்சிருவாங்க. யார் யாரெல்லாம் தகுதி அடிப்படையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஜூலை 15லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறது அவங்களோட வங்கி அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செலுத்தப்படக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழக அரசுலேருந்து ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பாக பொதுமக்களுக்கு இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. திட்டத்தில் ஒரு சில விதிமுறைகள் வரத்துக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துருக்குது. அதை பற்றினா முழுமையான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலமாக எனக்கு வேறு ஏதாவது தகவல் தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே போல் நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.